ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. அத்தியாயம் 30. மறுநாள் காலையிலேயே எழுந்த பூமதி கோவிலுக்கு பொங்கல் வைக்க கொண்டு போக வேண்டியவற்றை நேற்றே அவளும் அப்பத்தாவும் எடுத்து வைத்ததால் அதை சரிபார்த்தவள் வாசல் கூட்டி கோலம் போட்டு குடித்துவிட்டு டீ போட்டாள். அனைவருக்கும் பிறகு அவர் கிளம்ப அப்பத்தா சித்தப்பா வீட்டார் வந்துவிட அவர்கள் சத்தம் கேட்டுத்தான் சக்திவேல் எழுந்தான். அவன் குளித்துவிட்டு உடைமாற்றி வரும் முன் குணசீலன் குடும்பத்தோடு வந்தான். அனைவருக்கும் பூமதி காப்பி கொடுக்க குடித்தார்கள். வேன் வந்துவிட்டது. அனைவரும் ஏறி அமர அவளும் அத்தையும் சாமி கும்பிட வாங்கிய பொருட்களை எடுத்து வைத்தார்கள். அனைவரும் அமர்ந்து விட்டார்கள். குணசீலன் கூட சக்திவேல் போய் உட்கார, ஏய் உன் பொண்டாட்டி கூட போய் உட்காருடா. ஏன் இங்கே உட்கார்ந்தா என்ன? ஏண்டா நீ புது மாப்பிள்ளை மாதிரியாடா பேசுகிற? புது மாப்பிள்ளைனா என்னடா, 4 கை இருக்குதா என்று சக்திவேல் கேலியாக கேட்க, இதோ பாரு, இப்போ பூமதி வண்டியில் ஏறினதும் ஒன்றாத்தான் தேடும். நீ என் பக்கத்தில் இருக்கிறத பார்த்தாலும் என்னத்தான் அது முறைக்கும். எனக்கு இது தேவையா என்று குணசீலன் புலம்ப, ஏண்டா உன் மாமா மகள் ஒன்றை முறைச்சதே இல்லையா? என்னமோ என்னால் தான் அவள் முறைக்கிற மாதிரி சொல்கிற. உண்மைதானேடா, நீ வீட்டோடு வந்த பிறகு தான் அவள் என்னை விட்டு விலகி போனான். ஆமாம், 8 வயசு 10 வயசில் கொய்யாப்பழம் பறிக்கவும் புளியங்காய் உழுப்பவும் கொடுக்காப்புள்ளி பறிச்சுத்தான்னு நீ உயரமாக இருக்காயின்னு உன் தங்கச்சிகளோட சேர்ந்து உன்னை சுற்றி வந்திருப்பா. சரி, அப்படியே வச்சுக்க. அதுக்காகவாவது என் கூட சுற்றினாதானே? நீ வந்த பிறகு தானே வரலை. எப்படி வருவா? உன்னை விட உயரமாக நான் இருக்கேன்ல. தங்கச்சிகளோடு சேர்ந்து அவளும் ஏன் பின்னாடி வந்துட்டா. என்னமோ அவள் பாசமாக அத்தை மகனேன்னு உருகின மாதிரியும் இப்போ முறைக்கிற மாதிரியுமில்ல நீ பேசுத. அவள் முறைச்சா என்னடா, உன் ஆளு தான் உன்னை சைட் அடிக்கணும். நேற்று தான் பார்த்தேனே, வச்ச கண் எடுக்காமல் குணமதி உன்னை பார்த்துச்சே. ஆனால் நீ ரொம்ப மோசம்டா. அது பார்க்குதுன்னு தெரிஞ்சும் கண்டுக்காத மாதிரி போகிற. பாவம்டா என்று அவன் சொல்ல, ப்ரோ, கட்டுன பொண்டாட்டிய மறுநாளே தனியாக உட்கார வைக்கிற ஆளு நீ எல்லாம் என்ன சொல்லக்கூடாது என்றான். உன் மாமன் மகள் என்னை தேடட்டும். என்கிட்ட காதல் சொல்லக்கூட தயங்கி காதலையே மறைச்சவதானே. நானும் பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு மறைக்கிறான்னு என்றதும், என்னமோ பண்ணி தொலைங்கடா. பூமதி கண்ணு கலங்குச்சு. அப்புறம் இருக்குடி உனக்கு என்றான். சக்திவேல் அதற்கும் ஒரு புன்னகைதான். அவன் இவ்வளவு பேசியதே அபூர்வம் என்று குணாவுக்கு தெரியுமே. வேனில் ஏறிய பூமதி கணவனைத்தான் தேடினாள். அவன் குணா கூட ஏதோ பேசிக்கொண்டு இருக்க, என்னமோ தெரியல, பல வருஷமாக எதிரும் புதிருமா நின்னவுங்க இப்போ ஒட்டிக்கிட்டே தெரியுறாங்க என்று நினைத்தவள் குணாவை முறைத்துவிட்டு பூஜாவுடன் அமர்ந்து கொண்டாள். பூமா தனியாக ஒரு சீட்டில் இருந்தாள். அவள் வருங்கால கணவனுடன் பேசுவதற்காக ஒதுங்கிவிட்டாள். இந்த 4 நாட்களாகத்தான் குணமதியின் அண்ணன் குணவேல் அவளுடன் பேசுகிறான். ஏனென்றால் இனி தங்கையின் காதலுக்கு தடை இல்லையே. குணா அவளை திருமணம் செய்து கொள்வான். பிறகு என்ன, பூமாவை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற நம்பிக்கை வந்ததால் தான் அவன் அவளுடன் பேசினான். அவனுக்கு பூமாவை பிடிக்கும். ஆனால் குணமதிக்கு குணாவோடு திருமணம் ஆனால்தான் இவர்கள் பேச முடியும். குணமதியை வேண்டாம்னு அவர்கள் மறுத்தால் இவர்கள் திருமணமும் நடக்காது. தேவையில்லாமல் ஒரு பெண்ணின் மனதில் ஆசையை வளர்க்கக்கூடாது என்றுதான் அவன் விலகி இருந்தான். பூமதி திருமணம் அந்த தடையை உடைத்து விட்டது. அப்பத்தா புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு உட்கார்ந்து இருப்பதை சற்று கலக்கத்துடன் தான் பார்த்தார். வேன் போய்கொண்டு இருந்தது. சக்தி, பூமதி கூட உட்காரலாமே என்று ஆயா கேட்க, அதனால் என்ன ஆயா, வருஷம் பூரா ஆயுசுக்கும் இனி நானும் அவளும் தான் தனியாக இருக்க போகிறோம். அவளுக்கு என்ன மாமனார் மாமியார் தொல்லையா, நாத்தனார் தொல்லையா, யார் இருக்கா? இத்தனை நாளும் அவ சொன்னதைத்தானே நீங்கள் கேட்டீங்க.
இனியும் அவதானே என் வீட்டு மகாராணி. இப்போ தான் நான் தங்கச்சிகளோட குணா கூட பேச முடியும். சென்னை போயிட்டா ஒரு ஃபோன் பேச கூட எனக்கு நேரம் இருக்காது. அதனால் இங்கே இருக்கும் வரை பேசுகிறேன் என்றான். சரி சரிப்பா என்றார். கேட்டியாடி சக்தி சொன்னத? சக்தி அண்ணா சொன்னதை? நீ தான் அவர் வீட்டு மகாலட்சுமியாம். நீ தாண்டி யோகக்காரி. எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லாமல் தனிக்காட்டு ராணியாக போயிட்ட. நீ பிறந்தது முதல்ல கஷ்டப்பட்டாலும் தனிக்காட்டு ராணியாக தாண்டி இருந்த என்றாள் பூஜா. பூமதிக்கு வெட்கம் வந்துவிட்டது. உண்மைதான், 14 வயதில் இருந்து அவள் என்ன நினைக்கிறாளோ அதைத்தான் செய்கிறாள். ஏய் பூமா அத்தாச்சி ஏண்டி தனியாக போச்சு? வருங்கால கணவன் கூட ரொமான்ஸ் பண்ணத்தான் போயிட்டா. என்ன பாரு, உன் கூட பேச வேண்டியதாக இருக்குது. பேசாத போ, உன் அண்ணனுங்க மாநாடு போடுறாங்க, போய் நீயும் பேசு என்றாள் பூமதி நொடித்து கொண்டே. பூமதி முகம் பூவாய் மலர்ந்து சிரிக்க ஏதோ அவள்தான் புது பொண்ணு போல அத்தனை சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொண்டு இருக்க பூஜா அத்தாச்சி முகத்தில் என்னமோ 1000 பல்பு எரியுதேடி. யாரு பாரேன் முகம் எப்படி ஜொலிக்குதுன்னு என்று பூமதி சொல்ல, போச்சு அம்மா பார்வைக்கு மட்டும் இது பட்டுச்சு, அம்புட்டு தான் அவ. இந்த பொண்ணுங்களுக்கு அவங்க ஆளுக கூட பேசினா உலகமே மறந்து போகும் போல. அன்னை இந்நேரம் இவளை பார்க்காம இருக்காது. சரின்னு ஏதோ பேசாமல் இருக்கு. ஆனால் அம்மா அப்படி விடமாட்டாங்க. கண்டிப்பாக அம்மா பார்த்தா பூமாவுக்கு இன்னைக்கு பூமி பூஜை தான் என்றாள். அவள் என்ன நேரத்தில் சொன்னாலோ தெரியலை. பூமாவின் பேச்சும் சிரிப்பும் சுப்புத்தாயி கண்ணில் பட அவர் முகம் சுருக்கினார். பிறகு தன்னால் அவர் முகம் மாறிவிட்டது. எழுந்து போய் பூமா அருகே உட்கார பட்டன ஃபோனை ஆஃப் செய்தாள் பூமா. என்னடி, யார் கூட பேசின என்று கேட்க, அது அவங்க தான் என்றாள் சற்று தைரியமாகவே. அவங்கன்னா யாரு என்று சுப்புத்தாயி கேட்க, குணமதி அத்தாச்சியோட அண்ணே என்றதும் நினச்சேன். ஏண்டி உனக்கு அறிவு இல்லை? அவங்க சம்பந்தம் பேச கேட்டாக. அவ்வளவுதான். அதுக்குள்ளே இன்னும் உறுதி கூட ஆகலை. அதுக்குள்ளே என்ன ஃபோனில் பேசுறது? பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அடக்கம் வேண்டாமா? பூமதியை பார்த்து கூடவா உனக்கு புத்தி இல்லை? சொந்த மாமா மகனை கூட கட்டிக்கிறியான்னு கேட்கக்கூடாதுன்னு சொன்ன அன்னைக்கே கேட்டிருந்தா கல்யாணம் எப்போவோ முடிஞ்சிருக்கும். பொம்பளைக்கு அடக்கம் வேணும் என்று அதட்டியவர், இனி நீ யார் கூடவும் பேசக்கூடாது. பேசினதை பார்த்தேன், ஃபோனை பிடுங்கி வச்சிருவேன் என்றார். ஏமா, அதுதான் பூமதிக்கு கல்யாணம் ஆகிடுச்சே. அண்ணே இனி குணமதியை கட்டிக்கும். அப்புறம் என்ன, கல்யாணம் பேசி முடிக்க வேண்டியது தானே என்று பூமா கேட்க, வாய மூடுடி அறிவு கட்டவளே. எப்போ எதை பண்ணணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் மனசில் ஆசையை வளர்த்துக்காத. மனையில் இருக்கிற மாப்பிள்ளை கூட மாறிப்போகும். கல்யாணம் முடியும் வரை எந்த நினப்பும் வச்சுக்கக்கூடாது. கல்யாண வேலைகளில் நான் 4 நாளாக உங்களை கவனிக்காமல் விட்டுட்டேன். அதுக்குள்ளே இப்படி ஃபோனில் மணிக்கணக்காக சிரித்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா? வீட்டுக்கு போனதும் ஃபோனை என்கிட்ட கொடுத்துடணும், சரியா? பூமதி மாதிரி இருக்கணும்படி அவள் புருஷனும் அவளும் எப்படி இருக்காங்க பாரு. சின்ன சிறுசுகளாக இருந்தாலும் கல்யாணமாகாத பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுகன்னு எப்படி விலகி இருக்குதுக. இனி ஒரு முறை நீ ஃபோன் பேசின என்ற போதே குணவேல், என்ன இவ பேசிக்கிட்டே இருந்தவ திடீர்னு ஆஃப் பண்ணிட்டா என்று நினைத்தவன், சரி அவளே கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணுவா என்று பார்த்தவன், அவள் ஃபோன் பண்ணலை என்றதும் அவனே ஃபோன் அடித்தான். பூமாவின் ஃபோன் திரையில் நேற்று கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை கூட அவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ வர, என்னடி இது என்று பதறிப்போனார். உண்மையில் இந்த அளவு 4 நாளில் போகும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. பல பெண்கள் ஆண்கள் காதல் எல்லாம் குடும்பத்திற்கு செட்டாகாது என்று விட்டுவிடுவார்கள். காதலிக்க ஆசை இருந்தாலும் ஆனால்
விதி இவர்கள் காதலிக்கணும் என்று இருந்தால் இப்படித்தான், இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை என்று பேசி முடித்து விட்டார்கள் வீட்டார் என்ற நினைவில் இன்றைய நாகரிகப்படி ஆணும் பெண்ணும் போனில் பேசி பழகி பிடித்தும் போய்விடுகிறது. ஆனால் திடீரென ஏதோ ஒரு விஷயத்தில் இரு வீட்டாருக்கும் முட்டிக்கொள்ளும் நிலை வந்துவிட்டால் நிச்சயமே ஆனாலும் நிறுத்தி விடுவார்கள். ஆனால் சில நாட்களே ஆனாலும் பேசி பழகிய இளம் உள்ளங்கள் தவிக்க தொடங்கிவிடும். அவர்களால் இன்னொரு துணையை தேட மனம் ஒட்டாது. அதே சமயம் அந்த பெண்தான் வேண்டும் என்று ஆண்கள் அடம்பிடித்தால் கூட ஏற்றுக்கொள்ளும் இந்த சமூகம் அவன்தான் வேணும் என்று பெண் சொன்னால் சும்மா விடாது. அதன் பிறகு அவர்கள் போராடணும். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது மாதிரி கடைசி வரை கணவனின் வீட்டாரை மனைவிக்கு பிடிக்காது, மனைவியின் வீட்டாரை கணவனுக்கு பிடிக்காது. ஆமாம், காதல் கல்யாணம் செய்து கொண்டவர்களின் நிலைதான் அவர்களுக்கு. அதே நிலையில்தான் பூமாவும் மாட்டிக்கொண்டாள். அம்மா ஏன் திடீரென இப்படி பேசுகிறார் என்று அவளுக்கு தெரியலை. பூமதியின் திருமணத்திற்கு முன்பு வரை கூட குணமதியைத்தான் குணாவுக்கு செய்யணும், பெண்ணெடுத்து பெண் கொடுக்கத்தான் சரியா வரும் என்று சொன்னவர். உன் அண்ணனை எல்லாம் நம்பவே முடியாதுடி என்று சொன்ன சுப்புத்தாயி திடீரென ஏன் மாறினார்? அது தெரியாமல் தான் பூமா முழிக்க ஃபோன் திரும்ப திரும்ப வர அதை ஸ்விட்ச் ஆஃப் செய்தால் பூமா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா கல்யாணமாகாத பொண்ணு அவன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுப்ப? இதை எத்தனை பேர் நின்று பார்த்துட்டு போகிறாளுகளோ பேசுகிறாளுகளோ தெரியலையே. பூமதிக்கு வேற மாப்பிள்ளை பார்க்கவும் ஊரு சனம் அவளை எப்படி பேசுச்சுன்னு தெரியும் தானே. உனக்கு ஏன்? நான் கூட பேசினேன். அப்படி இருக்க நீ இப்படி வெட்ட வெளிச்சமாக ஃபோட்டோ எடுத்திருக்க அவன் கூட. குணாவும் அவ கூட சேர்ந்து இப்படி ஃபோட்டோ எடுத்தானா? 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இப்படி ஆட்டம் போடுறீங்களா என்று சுப்புத்தாயி கேட்க, இல்லைம்மா இல்லை, இது எதிர்பாராமல் நடந்தது. எங்கள் கூட அந்த பக்கம் இன்னும் 2 பேர் மாமா மாப்பிள்ளை பிள்ளைகள் எல்லாரும் நின்னாங்க. நான் அதை கட் பண்ணிட்டு வச்சேன் என்றாள். சொல்லும்போதே அவள் குரல் உடைய, தப்புன்னு தெரியுதில்ல, தெரிஞ்சே இப்படி பண்ணி இருக்கியே, பண்ணலாமா? நீ இப்படி பண்ணினா நாளைக்கு பூஜாவுக்கு நல்ல சம்பந்தம் எப்படி வரும் சொல்லு? உன் அப்பா என்ன சொத்து சுகத்தையா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு? உங்களுக்கு நான் அள்ளி அள்ளி செலவு பண்ணி மாப்பிள்ளை பார்க்க நானே ஒத்த கையாளி எப்படி உங்கள் 2 பேரையும் கரையேற்றுறதுன்னு தவிச்சு போயிருக்கேன். ஆம்பளை பிள்ளைன்னு அவனை பெற்றேன், இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். இப்போ பாரு அவன் ஊரை சுற்றிக்கிட்டு வாரான். ஏதோ அந்த குணமதி கால் நொண்டி என்றாலும் அவள் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவ, நல்ல சம்பளம், கடைசி வரை உன் அண்ணனை வச்சு கஞ்சி ஊற்றுவான்னு தான் நான் சரின்னு சொன்னேன். அதே சமயம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தால் நாம் இவ்வளவு போடணும்னு கேட்க முடியாது. உன் கல்யாணம் முடிச்சுட்டா இருக்கிறத வச்சு பூஜாவை ஒரு இடத்துல கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் ஒரு கணக்கு போட்டேன். ஆனால் நேரம் காலம் கூடி வரும்போது கணக்கும் மாறும். இனி நீ வேலைக்கு போக வேண்டாம், சரியா என்றவர் அப்போதே அவள் ஃபோனை எடுத்து தன் இடுப்பில் உள்ள சுருக்கு பையில் போட்டுக்கொண்டார். பூமாவுக்கு கண் கலங்கியது. ஏய், ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாது. ஆமாம் சொல்லிவிட்டேன். எல்லாரும் பார்ப்பாங்க. அதுவும் உன் மாமன் பொண்டாட்டி இங்கே ஏன பார்க்குறா. அவள் ஒருத்தி போதும் ஊரெல்லாம் பேசி செய்தி பரப்ப இரு. ஆமாம், வீட்டுக்கு போய் இருக்கு உனக்கு. கண்டிப்பாக சின்ன குட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதுதான் குட்டி தனியாக போய் உட்கார்ந்துருக்கிறா. வரட்டும், அவ வீட்டுக்கு வந்த பிறகு இருக்கு உங்கள் 2 பேருக்கும் என்று முறைத்தார். பூஜா அம்மா முகத்தை வைத்தே கண்டுபிடிச்சிட்டார் என்று புரிந்து கொண்டாள். பின்னே இந்த பூமாவுக்கும் அறிவு வேண்டாம்? இப்படியா அப்படியே பொங்கி பொங்கி பூரிப்பா? நினச்சேன், அம்மா பார்த்தா அவ்வளவுதான்னு. நான் நினச்சபடியே நடந்துருச்சு. ஆத்தி, அம்மா ஏன் என்ன இம்புட்டு பாசமாக பார்க்குது? ஐயோ, இந்த அக்காக்கள் காதலிச்சா அதிகம் அடிபடுறதும் பெத்தவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகிறதும் இந்த சின்னவங்க தான். அம்மா முறைத்த முறைப்பையே சொன்னது. வீட்டுக்கு போனதும் இன்னைக்கு இருக்கு உனக்கு என்றது. புரியுது. புரிஞ்சு என்ன பண்ணுறது என்று நொந்து கொண்டாள்.